ஹலோ எவ்ரிவான். வெல்கம் டூ வெப் டெவ் யூட்டில். ஸோ லாஸ்ட் வீடியோல இந்த மெட்டா டாக்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோல வந்து இந்த டாக் டைப் HTML அப்படின்னு சொல்லிட்டு HTML உடைய ஸ்டார்ட்டிங்ல ஒண்ணு ஆட் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துல டாக் டைப் அப்படின்றது என்னன்னா, இந்த டாக்குமெண்ட்டோட டைப். அதாவது நம்ம கிரியேட் பண்ற இந்த HTML டாக்குமெண்ட்டோடைய டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த HTML பார்த்தீங்கன்னா, நெறைய வெர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. HTML4 இருக்கு. XML அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறமா HTMLலே வந்து XHTML 1.0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வெர்ஷனையும் நம்ம வந்து டிஃபரெண்ட்டா டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த HTML அப்படின்றது என்னன்னா, இதுதான் லேட்டஸ்ட் HTML. HTML5 வந்து இது டினோட் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் இந்த டாக் டைப் HTML அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்றோம். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா, கமெண்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த மாதிரி. ஸோ இந்த நீங்க VS கோட்ல வந்து கண்ட்ரோல்// குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ கண்ட்ரோல்// குடுக்கும்போது இந்த மாரி உங்களுக்கு கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இந்த கமெண்ட்ஸ் வந்து எதுக்காக அப்டின்னா, யூசரோட ப்ரௌசர்ல நம்மளுக்கு வந்து இருக்காது. ஆனா, நம்ம இதுக்கு நடுவுல நம்ம குடுக்கக்கூடிய டெக்ஸ்ட். ஜஸ்ட் வந்து நம்ம எழுதக்கூடிய கோட் பத்தின ஏதாச்சும் கமெண்ட் வந்து குடுக்கணும். இல்ல அத பத்தின இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்னா, இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசர் வந்து இத ரெண்டர் பண்ணாது. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். ஒண்ணு வந்து என்னன்னா, ஐடி அண்ட் இன்னொன்னு கிளாஸ். இது 2மே என்னன்னா ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்ரிபியூட் அப்படின்றது வந்து ஒரு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து டாக் பத்தின இன்ஃபர்மேஷன இந்த மாரி அடிஷனலா சொல்றது தான் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்கிட்ட வந்து இந்த ஃபார்ம் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம் எலிமெண்ட்குள்ள நான் வந்து நெறைய எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல எனக்கு ஏற்கனவே கிளாஸ், மெத்தட் அப்படின்ற மாரி 2 இருக்கு. இப்ப இந்த ஐடி நம்ம மோஸ்ட்டா வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, எனக்கு இப்ப இந்த பேஜ்லயே நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து நான் ஸ்டார்ட்டிங் இது ரெஃப்ரெஷ் ஆகும்போது எனக்கு இந்த ஹலோ இந்த ஸ்டார்ட்டிங்ல தான் என்னோட பேஜ் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ நான் வந்து இப்ப இந்த பார்ட் ஆஃப் பேஜ்க்கு நான் வந்து மூவ் ஆகணும். ஸோ இந்த டேபிள்ஸ் கிட்ட நான் வந்து மூவ் ஆகணும். அப்போ இந்த பார்ட் கிட்ட மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா மூவ் ஆகணும் அப்டின்னா, அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு ஒரு நேம் வந்து குடுக்கணும். ஸோ இந்த டேபிள்க்கு நம்ம ஒரு நேம் குடுக்கணும். அந்த நேம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து குடுக்கணும். ஸோ ஏதோ ஒரு இடம் நான் கிளிக் பண்ணும்போது, எனக்கு இந்த டேபிள் கிட்ட இது வந்து மூவ் ஆகணும் அப்டின்ற மாரி நம்ம குடுக்கணும். அப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு நேம் குடுப்போம் இல்லையா? அந்த நேம குடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ரிபியூட் தான் இந்த ஐடி அண்ட் கிளாஸ் அப்டின்னு சொல்லிட்டு. ஆ ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல நம்மளுடைய ஃபார்ம் இருக்கு இல்லையா? இப்போ இதுல ஐடி அண்ட் கிளாஸ் இது 2மே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஐடி அப்டின்றது என்னன்னா, இப்போ நீங்க இந்த ஃபார்ம்க்கு வந்து நான் ஃபார்ம் 1 அப்டின்ற மாரி குடுக்குறேன். ஸோ இந்த ஃபார்ம் 1 அப்டின்றது வந்து, நான் இந்த ஃபார்ம் ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஃபார்ம்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய நேம். இப்போ நான் இன்னொரு ஃபார்ம் யூஸ் பண்றேன். அதுக்கும் நான் வந்து ஃபார்ம் 1ன்ட்டு நேம் பண்ணக்கூடாது. ஆனா, HTML பொறுத்தவரைக்கும் மத்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல வர மாரி எரர்லாம் எதுவும் காமிக்காது. ஆனா, ஐடி அப்படின்றது என்னன்னா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நேம். ஸோ யூனிக்கா நான் வந்து ஏதோ ஒரு எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் நான் நேம் குடுக்க போறேன். ஸோ வேற எந்த எலிமெண்ட்டும் அது யூஸ் பண்ணாது அப்படின்னா, நான் ஐடி அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு யூனிக் நேம் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக. ஸோ கிளாஸ் அப்படின்றது என்னன்னா, அதுவும் இதே மாரி தான் நேமிங் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆட்ரிபியூட். ஆனா, மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த சேம் நேம் வந்து வச்சிருக்கலாம். இப்போ இந்த ஃபார்ம்க்கு நான் வந்து இந்த இடத்துல ஐடிக்கு பதிலா கிளாஸ் அப்படின்ற மாரி குடுக்குறேன். இப்ப இன்னொரு ஃபார்ம் எலிமெண்ட் இருக்குன்னா, அதுக்கும் நான் இதே மாரி இந்த ஃபார்ம் அப்படின்றதையே வந்து குடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதோட யூசேஜ். ஸோ இப்ப இங்க என்ன பண்ணலாம், நான் வந்து கிளாஸ் ஃபார்ம் 1 அப்படின்ற மாரி நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இங்க ஸ்டார்ட்டிங்ல நம்ம வந்து இந்த ஹலோ குடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துலயே இந்த ஐடி அப்படின்றது அதாவது அத கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வேற பேஜ்க்கு ரீடைரக்ட் அதாவது வேற பார்ட் ஆஃப் பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகணும். அப்படின்ற விஷயம் தான் இப்ப வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆங்கர் டேக் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆங்கர் டேக்ல ஆங்கர் டேக்குக்கு வந்து நான் ஒரு லிங்க் அப்படின்ற மாரி நான் குடுத்துக்கிறேன். ஸோ, எனக்கு இந்த இடத்துல இந்த லிங்க் வந்துருச்சு. ஆனா, இப்ப நான் இந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ணனா, எனக்கு எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லல. அப்ப அதோடைய லொகேஷன நம்ம இந்த மாரி hrefல குடுப்போம் இல்லையா? ஸோ, இங்க நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கிளாஸ் வந்து குடுத்துருக்கோம். அதாவது இந்த ஃபார்ம் இருக்க இடத்துக்கு எனக்கு வந்து போகணும். இப்ப இந்த ஃபார்ம்க்கு நம்ம வந்து ஒரு நேம் குடுத்துருக்கோம் இல்லையா? அது என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் நேம் குடுத்துருக்கோம். ஃபார்ம் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபார்ம் 1 அப்படின்றது ஒரு கிளாஸ் நேம்னு நம்ம எப்படி சொல்லுவோம்னா எப்பவுமே கிளாஸ் நேம நம்ம ஆக்சஸ் பண்ணா, அதுக்கு முன்னாடி ஒரு டாட் அப்படின்றத நம்ம வந்து குடுப்போம். ஸோ டாட் ஃபார்ம் நேம்.
சாரி அந்த கிளாஸோட நேம் வந்து நம்ம குடுப்போம். இப்போ நான் இந்த லிங்க வந்து கிளிக் பண்றேன். ஓகே. ஸோ இங்க நம்மளுக்கு ஏன் இப்படி வந்திருக்குன்னா, ஆ ஸோ இத கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருது. அதாவது இந்த இடத்துல நம்ம கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பவுமே ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் ஒரே பேஜ்ல இருக்கக்கூடிய வேற ஒரு பார்ட்டுக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா ஐடி ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ, இப்ப இந்த இடத்துல இந்த கிளாஸ்க்கு பதிலா நம்ம இந்த ஐடி அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஐடி யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றது. மோஸ்ட்டா இந்த ஐடி அண்ட் கிளாஸ். ஸோ, இத வந்து நம்ம செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த செலக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல ஸ்டைலிங்க்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் எலிமெண்ட் மட்டும் நம்ம ஸ்டைல் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இல்ல ஒரு ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்ட ஸ்டைல் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஆட்ரிபியூட்ஸ், செலக்டர் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே. இப்ப இதுல நம்ம கிளாஸ்க்கு இந்த மாரி டாட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஆனா, இந்த மாரி ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டுக்கு நம்ம வந்து போகணும் அப்டின்னா, நம்ம எப்பவுமே அதுக்கு இந்த ஐடி ஆட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஐடிக்கு வந்து இந்த மாரி ஹேஷ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஷ் அதுக்கப்புறமா அந்த ஐடியோட நேம் என்ன அப்டின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லிங்க்க கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துக்கு டைரக்ட்டா வந்து இது ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துக்கே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கொண்டுட்டு போயிடும். இதுதான் இந்த ஐடி அப்டின்ற ஆட்ரிபியூட்டோட யூசேஜ். இன்னும் இந்த கிளாஸ் அண்ட் ஐடிய நம்ம அதிகமா சிஎஸ்எஸ்க்கு போகும்போது இதுல வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்கா இந்த கிளாஸ் எதுக்காக அண்ட் ஐடி எதுக்காக அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான டேக் ஒண்ணு பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம ஐ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற மாரி ஒரு டேக் வந்து சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஐ ஃப்ரேம்ஸ் அப்படின்றத வந்து குடுப்போம். அ அப்படி இல்லன்னா இந்த ஃபார்ம்க்கு முன்னாடி வந்து குடுக்கலாம். ஸோ ஐ ஃப்ரேம். ஸோ இந்த ஐ ஃப்ரேம் அப்படின்றது என்னன்னா, இத யூஸ் பண்ணி இப்ப வந்து நம்ம ஒரு YouTube வீடியோவ இதுல வந்து எம்பெட் பண்ண போறோம். அப்படி இல்லன்னா, நம்ம இது மோஸ்ட்டா வந்து எதுக்காகன்னா, இப்போ ஒரு Google மேப்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? Google மேப்ப நம்ம வெப்சைட்ல வந்து நம்ம எம்பெட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஐ ஃப்ரேம் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்ப வந்து YouTube வீடியோஸ வந்து நீங்க இதுல குடுக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இந்த சோர்ஸ்ல நீங்க YouTube அந்த வீடியோக்கே வந்து ஒரு எம்பெட் லிங்க் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த லிங்க்க காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு YouTube வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைரக்ட்டா வந்துரும். ஓகே. இப்ப இந்த இடத்துல ஒரு YouTube வீடியோ இருக்கு. இப்ப இந்த YouTube வீடியோ இருக்கு இல்லையா? இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றீங்க. ஸோ இந்த ஷேர் அப்படின்றத குடுத்துட்டு, இந்த இடத்துல உங்களுக்கு எம்பெட் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த எம்பெட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இப்ப இந்த எம்பெட்ட கிளிக் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஐ ஃப்ரேம் அப்படின்ற மாரி ஒரு லிங்க் வந்து இருக்கு. இந்த லிங்க்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதுலயே உங்களுக்கு டிஃபால்ட்டா இந்த வித், ஹைட் இதெல்லாமே எஸ்ஆர்சி இது எல்லாமே உங்களுக்கு வந்துரும். இப்போ இந்த லிங்க் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம ஐ ஃப்ரேம்ஸ்ன்னு குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாரி குடுத்துட்டு, நம்மளே வந்து இதுக்கு வித், ஹைட் இது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இப்ப YouTube வீடியோ நம்ம இத ஜஸ்ட் குடுக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி. இந்த வீடியோ குடுக்கும்போது, உங்களுக்கு YouTube வீடியோ என்ன ஆகும்னா, இதுல வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ வால்யூம் இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்துரும். இப்போ உங்க வெப்சைட்ல நீங்க இந்த மாரி ஒரு YouTubeஓட ஒரு வீடியோவ நீங்க பேஸ்ட் பண்ணணும். இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல Google மேப்ஸ்லாம் இப்ப வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்ப Google மேப்ப வந்து இதுல என்ன பண்ணலாம்னா, எம்பெட் பண்ணலாம். ஒரு லொகேஷனோடது. இல்ல வந்து நீங்க ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிற லொகேஷனோடது. ஸோ அந்த மாதிரி அந்த பர்ப்பஸ்க்காக என்ன பண்ணலாம்னா, இந்த ஐ ஃப்ரேம் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதே மாரி வந்து Google மேப்க்கு ஒரு லிங்க் வந்து நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ YouTube வீடியோ இருக்கு இல்லையா? இப்போ இதே மாதிரி நீங்க மேப்ல போய் ஒரு லொகேஷன் ஏதோ ஒண்ணு சர்ச் பண்றீங்க அப்டின்னா, ஷேர்ல உங்களுக்கு எம்பெட் அ கோட் அப்டின்ட்டு வரும். ஸோ அந்த கோட நீங்க குடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாரி இதிலயே வந்து சைஸும் உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ என்ன சைஸ் அப்டின்னா, உங்களுக்கு அது லார்ஜா உங்களுக்கு இதோட சைஸ் என்ன அப்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ லார்ஜ் வேணுமா? ஸ்மால் வேணுமா? மீடியம் வேணுமா? அப்டின்ற மாரி அதுக்கான HTML கோட் நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல குடுத்துக்கலாம். இப்ப இத வந்து இந்த மாரி நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாரி பண்ணா ஜூம் பண்ணிக்கலாம். நீங்க இதுல வச்சு ஜூம் பண்ணும்போது லொகேஷன் தான் உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும். ஸோ அந்த பேஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா, ஜூம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்க எம்பெட் பண்றதுக்காக வீடியோஸ் ஆகட்டும், இல்ல இந்த மாரி மேப் லொகேஷன் ஆகட்டும், ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா, இந்த ஐ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற டேக் வந்து யூஸ் பண்றோம். இதுல வந்து இப்ப எஸ்ஆர்சி அப்படின்றது உங்களுக்கு இதோட பாத். ஸோ இந்த பாத்த நம்ம ஸ்பெசிஃபை பண்றது தான் இந்த எஸ்ஆர்சி அப்படின்றது. அடுத்தது இதோடைய ஹைட்டு, விட்த்து இதெல்லாமே
நீங்க வந்து இந்த சைஸ் செலக்ட் பண்ணும்போதே இந்த ஹைட் அண்ட் விட்த் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இல்ல நீங்களே வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி நீங்களே இந்த மாரி சைஸும் என்ன பண்ணலாம்னா, செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற என்னென்ன ஸ்டைல்லாம் வேணுமோ, அது எல்லாமே அதுவே வந்து வேற என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வேணுமோ, அது எல்லாமே அதுவே வந்து என்ன பண்ணும்னா குடுத்துரும். இதுல வந்து ஹைட், விட்த் அப்படின்றத நம்ம குடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இதுல இந்த ஃப்ரேம் பார்டர் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏற்கனவே இந்த மெட்டா டாக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டோம். இந்த டாக்ஸும் வந்து அதாவது ஐ ஃப்ரேம் அண்ட் டாக் டைப் அப்படின்றதும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்ப வந்து இதுல சில எஸ்கேப் கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இந்த லெஃப்ட், ரைட் ஆங்கிள் பிராக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சில கோட வந்து என்ன பண்ணும்னா, HTML வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கும். அது வந்து இந்த பர்ப்பஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ நம்ம வந்து எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆ ஓகே. இப்ப வந்து இந்த இடத்துல இல்லன்னா ஸ்டார்ட்டிங்க்கு போயிரலாம். இந்த ஹலோக்கு அப்புறமா இல்ல இந்த லிங்க் அப்புறமா நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஒரு பேராகிராஃப் டாக் வந்து குடுத்துட்டு, இதுக்குள்ள வந்து ஆம்பர்சாண்ட் அதுக்கப்புறமா ம் ஹேஷ் 60 இந்த மாரி குடுக்கும்போது, நம்மளுக்கு இந்த ஆங்கிள் பிராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது நான் இந்த மாரி ஒரு கோட் வந்து குடுப்பேன். இத வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, எமோஜி இப்ப வந்து நீங்க ஒரு வெப்சைட்ல ஒரு எமோஜி இது பண்ணணும்னா, இந்த மாரி அதுக்குன்னு சில கோட் வந்து இருக்கு. அப்ப நீங்க வந்து எமோஜி HTML கோட் அப்படின்ற மாரி நீங்க ப்ரௌசர்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான கோட் வந்து இந்த மாரி ஒரு இருக்கும். டிஃபால்ட்டா இருக்கும். அந்த கோட வந்து நீங்க இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து காப்பிரைட் சிம்பல் இருக்கு இல்லையா? அதுக்காக சில கோடு இருக்கு. அது என்னன்னா, இப்போ இந்த ஆம்பர்சாண்ட்க்கு அப்புறமா நீங்க காப்பி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல அந்த காப்பிரைட் சிம்பல் வருது இல்லையா? இதெல்லாம் தான் நம்ம வந்து எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் வந்து அம் ஓகே. இந்த யூரோ சைன் இருக்கு இல்லையா? அதுக்கு இதே மாரி யூரோ அப்படின்னு குடுக்கும்போது, அ இதுக்கப்புறம் இந்த செமிகோலன். சில கேரக்டர்ஸும் உங்களுக்கு இந்த மாரி செமிகோலன் அண்ட் மோஸ்ட்டா நீங்க இந்த மாதிரி எஸ்கேப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, எல்லாத்தையுமே செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்றது வந்து இம்பார்ட்டன்ட். சில கேஸஸ்ல அது வந்து செமிகோலன் இல்லனாலும் உங்களுக்கு அந்த கரெக்ட்டான ஃபார்ம் வந்து கிடைக்கும். அப்படி இல்லன்னா சில கேஸஸ்ல நீங்க இந்த மாரி செமிகோலன் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாரி ட்ரேட் மார்க்குக்கு சரி, மல்டிப்ளிகேஷன் சிம்பல்க்கு சரி, அப்புறம் டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி நீங்க உங்களுக்கு ஒரு கோடு இருக்கு. அந்த கோட் வந்து இப்ப நீங்க ஒரு கரன்சி சிம்பல் வந்து யூஸ் பண்றீங்க அப்டின்னாலும், நீங்க அத நெட்ல போட்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. எமோஜி நீங்க ஆட் பண்ணணும் அப்டின்னாலும், நீங்க என்ன பண்ணலாம்னா, நெட்ல அதோடைய HTML கோட் அப்டின்ற மாரி போட்டீங்கனாலே வந்து வந்துரும். இதுதான் நீங்க இதுல பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட்டான சில என்னன்னா எஸ்கேப் கேரக்டர்ஸ். இப்ப இந்த எஸ்கேப் கேரக்டர்ஸ்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்டின்னா, உங்களுக்கு சில இதுலலாம் வந்து என்ன ஆகும்னா, இந்த மாரி நம்ம யூரோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து டெக்ஸ்ட்டா வந்து இருக்காது. அந்த மாதிரியான இடத்துல நீங்க இந்த மாரி ஒரு எஸ்கேப் கேரக்டர்ஸ் குடுக்கறது மூலியமா, நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபங்ஷனாலிட்டிய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம ஏற்கனவே இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்றத வந்து எம்பெட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி இதுல வந்து நம்ம வீடியோ அண்ட் ஆடியோ வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இமேஜ்க்கு வந்து நம்ம ஐஎம்டி அப்படின்ற ஐஎம்ஜி அப்படின்ற மாரி ஒரு டாக் பார்த்தோம். இப்ப அதே மாரி வீடியோ அண்ட் ஆடியோக்கு ஸோ ஆடியோக்கு இத நம்ம என்ன பண்ணலாம், இல்ல இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அண்ட் ஆடியோ அப்படின்றது நீங்க அதே மாரி இமேஜ்க்கு வந்து நம்ம எப்படி இமேஜ வந்து இதுல நம்ம ஆட் பண்ணிட்டு, நம்ம என்னென்ன இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போறோமோ, என்னென்ன வீடியோ, ஆடியோ, இமேஜஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ண போற எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்து நம்ம தனியா செப்பரேட்டா வந்து வச்சிருக்கணும். அண்ட் அதோடைய ரிலேட்டிவ் பாத்த வந்து நம்ம காப்பி பண்ணி, அத தான் வந்து அந்த டாக்ஸ்க்குள்ள நம்ம வந்து குடுப்போம். இப்போ இதுல வீடியோ ஆட் பண்றதுக்கு வீடியோ அப்படின்ற சேம் டாக் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு வீடியோ இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம காப்பி ரிலேட்டிவ் பாத் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். இந்த வீடியோ அப்படின்றதுக்குள்ள எஸ்ஆர்சில
இந்த மாரி இத வந்து குடுத்துக்கலாம். இப்ப இதுலயும் அதே மாரி நீங்க என்ன பண்ணலாம்னா, ஹைட் அண்ட் விட்த் வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுல போயிட்டு விட்த் ஈக்குவல் டூ ஓகே 200 ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகே. 400 அப்படின்ற மாரி நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஆனா, இப்ப இந்த வீடியோல வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்ல. ஆனா, எனக்கு வந்து என்னன்னா, இது ஒரு வீடியோ தான். ஸோ, இதுல எனக்கு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒன் நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா, கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த கண்ட்ரோல்ஸ் குடுத்த உடனே, இத வந்து ப்ளே பண்றது அண்ட் இத வந்து பாஸ் பண்றது. இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து வந்துரும். இப்போ எனக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஒரு டைமும் இந்த பேஜ் வந்து லோட் ஆகும்போது, நானே போய் இத கிளிக் பண்ணி, அ அதாவது வீடியோ ப்ளே பண்ற மாரி இருக்கு. ஸோ இதுக்கு ஆட்டோ ப்ளே அப்படின்ற மாரி ஒரு அட்ரிபியூட் இருக்கு. ஆட்டோ ப்ளே என்ன ஆகும்னா, இந்த பேஜ் வந்து எனக்கு லோட் ஆனதுக்கு அப்புறமா, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து ப்ளே ஆகணும் அப்படின்ற மாரி நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த அ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ, நம்மளுக்கு இது வந்து ப்ரௌசர்ல நம்மளுக்கு என்ன ஆகும்னா, விசிபிளா தெரியும். அதாவது ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும்னா, ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் லூப் அப்படின்றது என்னன்னா, ஒரு டைமும் நம்மளுக்கு அந்த வீடியோ ஒரு வேள நம்மளுக்கு ப்ளே ஆகி ஃபுல்லா ப்ளே ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், மறுபடியும் அந்த வீடியோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து வரும். ஸோ, இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த லூப் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இதுல இன்னும் ஒரு ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா, மியூட்டட் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ, இந்த மியூட்டட் அப்படின்றது என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா வால்யூம வந்து மியூட் பண்ணிடும். ஸோ, இந்த மாரி இதுல இதுல உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் காமிக்கல. நான் இத வந்து ப்ரௌசர்ல என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். ஆனா, இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா வால்யூம வந்து மியூட் பண்ணிட்டு இத வந்து ப்ளே ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே. இப்போ இத வந்து நம்ம வெப்சைட்ல என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ, வெப்சைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி அ ஸோ, நம்மளுக்கு இந்த மாரி வீடியோ வந்து இருக்கு. இப்போ இந்த வெப்சைட்ட நான் என்ன பண்றேன்னா, ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ, ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆயிடுது. அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக் இல்ல வேணும்னா, இந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இத வந்து இந்த மாரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுல வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, இந்த டவுன்லோட் அப்படின்றது இருக்கு. பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இமேஜ் வந்து நீங்க பேக்கிரவுண்ட்ல அ அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும், இது ஒரு சைட்ல உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். அடுத்தது இந்த ப்ளேபேக் ஸ்பீட் அப்படின்றது. இது எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்ல வந்துரும். இப்ப இது ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எல்லாமே எனக்கு இந்த மாதிரி இது எனக்கு ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் அதுல லூப் அப்படின்றத குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இது இந்த வீடியோ இந்த இடத்துல எனக்கு முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆகும்னா, ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுல நான் வந்து இந்த லூப் அப்படின்றது குடுக்கல. எனக்கு அதனால இது இந்த இடத்தோட எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ இதுலயுமே நம்மளுக்கு வந்து நம்ம விஎஸ் கோட்லயும் இது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த மாரி வீடியோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரன் ஆகுது. ஸோ இத வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போதும் இது என்ன ஆகுதுன்னா, ப்ளே ஆகுது. இப்போ இதுல இந்த ஆடியோ எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி காப்பி ரிலேட்டிவ் பாத் குடுத்துக்கிட்டு, வீடியோக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஆடியோ அப்படின்ற டேக் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இப்ப இந்த ஆடியோ டேக்ல நான் வந்து சோர்ஸ்ல இந்த ஆடியோ வந்து என்ன பண்ணலாம், குடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த வீடியோ டேக்ல நம்ம என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணோமோ, அது எல்லாமே இந்த ஆடியோ டேக்கும் வந்து அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இதுலயும் வந்து நம்பளால இந்த ஆட்டோ ப்ளே, கண்ட்ரோல்ஸ் அப்படின்றதெல்லாம் குடுக்க முடியும். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல்ஸ் அப்படின்றத குடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்றத குடுக்கும்போது, எனக்கு இது ப்ளே ஆகுறது, அதுக்கப்புறமா இந்த மியூட் பண்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டவுன்லோட், ப்ளேபேக் இது எல்லாமே எனக்கு வருது. அதுக்கப்புறமா இதுல இந்த ஆட்டோ ப்ளே ஸோ ஆட்டோ ப்ளேனா எனக்கு ஆடியோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைமும் எனக்கு இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஸோ எனக்கு இது ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகணுமா? இல்லையா? அப்படின்றத நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதுதான். இதே மாதிரி வீடியோல நீங்க இதெல்லாம் குடுத்தீங்க இல்லையா? இந்த ஆட்டோ ப்ளே, கண்ட்ரோல்ஸ் அதுக்கப்புறம் இந்த எஸ்ஆர்சி அப்படின்றது. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆடியோக்கும் நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ எஸ்ஆர்சி அப்படின்றது என்னன்னா, இதோடைய டெஸ்டினேஷன். ஸோ எங்க வந்து நம்ம எங்கருந்து இந்த ஃபைல வந்து நம்ம அப்டெயின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நம்மளுக்கு HTMLக்கான டாபிக்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதிலருந்து நீங்க நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து கத்துட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அடுத்தது வந்து
சிஎஸ்எஸ்ல நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணலாம்? சிஎஸ்எஸ்ஸ எப்படி வந்து HTML கூட லிங்க் பண்ணலாம்? எப்படி நம்ம அதில இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.